ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக கால் ரன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஜம்ப் எப்படின்னா நம்ம பிடிச்சிக்கிறேன் இப்படி. ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணும்போது ஹேண்ட்ஸில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்டை இப்படி மடக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஓப்பன், அதாவது இப்படி ஓப்பன் பண்ணுறோம். அதான் மூவ் எப்படின்னா ஜஸ்ட்டு 1. ஓகே, ஸ்டில் வந்து இது ஜம்ப் மைக் இருக்கிறதுனால நான் ஜம்ப் பண்ணுறது. ஓகே, சரி 1. ஓகே, 1 ஜம்ப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடில் வந்து காலை இப்படி தட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்படி தட்டி இப்படி எடுத்து வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ ரெடி 1 2 இப்படி தட்டும் பொழுது ஹேண்ட்ஸில் ரைட் ஹேண்டை அப்படியே இப்படி ஒரு ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதாவது கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படி சேர்க்குறீங்க. ஓகேவா, ஈஸி. ஸோ ரெடி 1 2. ஓகே, அதாவது 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ இதை இப்படி நீங்கள் தட்டும் பொழுது உங்களோட 2 ஹேண்டுமே இப்படி வரணும். ஆனால் ரைட் ஹேண்டு தான் மேலே வரைக்கும் இப்படி போயிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்படி போயிட்டு வந்துட்டிங்களா? ஸோ இப்படி போயிட்டு வரும்பொழுது உங்களோட லெக்ஸ் வந்து இப்படி ஓப்பனில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு மேலே ரைட் ஹேண்ட் கீழே வந்து 1 2 இப்படி தட்டுறீங்க. ஓகே, ரெடி 1 2. ஸோ இப்படி நீங்கள் தட்டும் பொழுது நார்மலாக இப்படி நிற்காமல் ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு காலை வந்து இப்படி ஷேக் பண்ணுங்கள். ஓகே, அதாவது அது மியூசிக் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்படி 2 வாட்டி தட்டுங்க. தட்டிட்டு அகைன் அதே ஸ்டெப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 1 2. ஸோ 2 செட்டு போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிச்சு, செகண்ட் செட் போட்டிங்களா? போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். அப்படியே இப்படி ஹேண்ட்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி 1 2 3 4 வரும்போது கேமரா கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அப்படியே அழகாக ஒரு ரொட்டேட்டை போட்டு இப்படி வந்துடுங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கால் வந்து லெக்ஸ் இப்படி ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடிக்ஸ் மாடி இந்த மாதிரி ஒரு ஷேக்லேயே இருக்கணும். ஓகே, ஸோ லெக்கஸ் இப்படி ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே ஃபஸ்ட்டு. ஓகே, மேலே அப்படி 1 2 3. ஓகே, ஸோ எப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ லெக் ஒரு மூமெண்ட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ ரெடி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் மேலே. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4. அந்த 3 4ன்றப்போ லெக் மூவ்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சரி 1 2 தென் 3 4 வந்து கை வந்து இப்படி பண்ணோம்மா ஹேண்ட்ஸ். இப்போ லெக் பாருங்கள் 1 2 3 4. அதாவது லெஃப்ட் லெக் ரைட் சைட்லையும் ரைட் லெக் லெஃப்ட் சைட்லையும் உள்ள இருக்கா மாற்றணும். ஓகே, ஸோ ரெடி 1 2 3 4. இதுதான் அந்த ஜம்ப். ஓகே, நான் ஜம்ப் வந்து சரியாக பண்ணல, இப்போ பண்ணுற பாருங்க. ஓகே, கூல். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஜம்போட முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஸோ 1 2 3 4 ரைட் ஹேண்ட் மேலே இருக்கா? மேலே இருக்கும்போது லெஃப்ட் லெக் எடுத்து இப்படி தட்டுறோம். ஓகே, ஸோ ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ லெக்கை வந்து ரைட் ஹேண்டில் லெஃப்ட் லெக்கை தட்டிட்டு கீழே வச்சுட்டு ஒரு குட்டி ரொட்டேட்டை போட்டு 2 ஹேண்ட்லேயும் போட்டு இப்படி பண்ணுறோம். அதாவது செலக்ட் பண்ணுறத ரைட் சைடில் மேலே பார்த்து பண்ணுறோம். ஓகே, ஸோ இது எப்படின்னா நீங்கள் வந்து பொசிஷன் இப்படி இருக்கணும், ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படி. ஓகே, கூல். ஸோ இப்படி அடிக்கிறீங்களா? அடித்து முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ரைட் ஹேண்டில் தான் மேலே பண்ணுறோமா, அப்படியே ரைட் ஹேண்டில் 1 2. ஓகே, ஒத்து 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 அந்த மாதிரி ஒரு லிரிக் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டை லெஃப்ட் சைடில் எடுத்து போய்ட்டு 1, தென் லெஃப்ட் ஹேண்டை ரைட் சைடில் எடுத்து போய்ட்டு 2. ஓகே, கூல். ஸோ 1 2 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ வர ஸ்டெப் கொஞ்சம் க்யூட்டாக நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரைட் லெக் எடுத்து இப்படி தட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டோவை இப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், ஹீல் மேலே தூக்கி. ஓகே, ஸோ இதுதான் மூவ். கையில் என்ன பண்ண போகிறோன்னா இப்படி இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலேயும் ரைட் ஹேண்டை கீழே வச்சுட்டு 1 பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் கீழே போய்டும், ரைட் ஹேண்ட் மேலே வரும். ஓகே, ஸோ ரெடி, வச்சுட்டு 1 இப்படி பண்ணும்போதே உங்கள் தலையும் ரைட் சைடில் போகணும். ரெடி 1 2 2 வரும்போது லெக் இப்படி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் லெக் எடுத்துகிட்டு வந்து இப்படி வைக்க போகிறோம். எப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஃபுல். ரெடி 1 2 லெக் வரும்போது 3 4. ஓகே, ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் பண்ணலாமா? 1 2 3 4. தென் ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் இப்படி, அதாவது இந்த அம்பூர் இப்படி டிக் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுட்டு 1 2 3 4 முடிச்சா நெக்ஸ்ட்டு 5 5
5 வரும்போது நீங்கள் ஹேண்ட்ஸை வந்து இப்படி பின்னுக்கு இப்படி தள்ளுறீங்க, ரைட் லெக்கு இப்படி உள்ளே தள்ளுறீங்க. ஓகேவா? ஸோ ரெடி? 1 2 3 4 5. தென் ரைட் லெக்கை கேமராக்கு முன்னாடி வந்துடுறேன். ஸோ பொசிஷன் வந்து இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரைட் லெக்கை பேலன்ஸ் பண்ணி லெஃப்ட் லெக்கை இப்படி மடக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு 2 ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடில் போகிறோம். ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4 5. ஓகே, பொசிஷன் இது 5. தென் 6 7 8. ஓகே, 7 8. ஓகேவா? ஸோ கொளுத்திப்போடு, அதாவது கொளுத்திப்போடு பட்டாசன்னும் போது இப்படி பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி முடிச்சுட்டு அகைன் அதே ஸ்டெப் தான். இப்படி போயிட்டு வந்துட்டு அகைன் 1 2 3 4 5 6. அதாவது 5 இந்த பொசிஷனில் இருக்கும். 5 6 7 8. ஓகே, இந்த லெஃப்ட் லெக் வந்து கீழே இப்படி பேலன்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மடக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் இப்படி முன்னாடி போய்ட்டு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக அந்த மாதிரி இருக்குது. அகைன் 1 more டைம் நம்ம பண்ணலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? கூல். ஸோ 2 ஸ்டெப்பாக போட்டுறீங்க, 2 செட்டாக போட்டாச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு இது இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சு 2ஆவது செட் முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஸ்லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படின்னா இப்படி முடிக்கும் பொழுதே இப்படி வந்துடுங்க. வந்துட்டு இப்போது லெக்கில் வந்து ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 2. ஓகே, அதாவது லெக்கு வந்து ரைட் லெக் ஃப்ரண்ட்டில், லெஃப்ட் லெக் பேக்கில் இப்படி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி? ஜம்ப் வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஹேண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா ரைட் ஹேண்ட் மேலே 1 2. ஓகே, ரெடி? எப்படின்னா 1, அதாவது 1 2. ஓகே, கூல். இதை ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸ் போகிறோம். ஸோ ரெடி? 1 2 3 4. ஓகே, எப்படின்னா 3 4. ஓகே, ரைட் லெக் ஸ்லைட்டாக தட்டி அப்படியே ஒரு ஜம்ப் பேக் சைடில். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம், பட் ஸ்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெடி? 1 2 3 4. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் மேலே இருக்கா, ரைட் லெக் பின்னாடி இருக்கா, கேமராக்குள்ளே வந்துடுறேன். ரைட் லெக் பின்னாடி இருக்கா, நெக்ஸ்ட்டு 1 2. ஓகே, ஸோ 3 4 5 6 7 8. ஓகேவா? உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், பட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் போட்டிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேட்ச் பண்ணிடலாம். ஸோ ரெடி? நெக்ஸ்ட்டு 1 2 தென் 3 4. அதாவது ஜம்ப் பண்ணி பின்னாடி வந்துடுறீங்க. வந்துட்டு 5 6. ஓகே, அதாவது ரைட் லெக்கை இப்படி ஸ்லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு வரும். ஓகே, 5 6 7 8. 7 8 வரும்போது லெக் அதே மாதிரி வச்சுக்கோங்க, அதாவது ஜாயின் பண்ணிட்டு சேம் ஸ்டெப் அகைன் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அடுத்த வாட்டி வரும்பொழுது நம்ம பின்னாடி போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 2 3 4. ஓகே, 4 கவுண்ட்ஸ் பண்ணுவோம். அந்த லிரிக் எனக்கு மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 4 கவுண்ட்ஸ் முடிச்சிடுவீங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹேண்ட்ஸில் வந்து இப்படி மடங்கி நம்ம எந்திரிக்க போகிறோம். அது ரொம்பவே கொஞ்சம் இதுவாக இருக்கும் டாக்டிக்காக. இப்படி, அதாவது ரைட் ஹேண்ட் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் போகும்போது ரைட் ஹேண்ட் அப்படி எடுத்துகிட்டு வருது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அதாவது இப்படி வந்துட்டிங்களா, அதாவது இந்த ஸ்டெப்பு போட்டு முடிச்சுட்டு 4 டைம்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைட் 1 2 3 4 முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் ஹேண்டை இப்படி மடக்குறீங்க. மடக்கிட்டு இப்படி உட்காடுறோம். ஓகே, 1, அதாவது 1 2. ஓகே, ஸோ கிளியராக பாருங்கள், இது ஈஸியான ஸ்டெப் தான். ஓகே, 1 டவுன் பண்ணுறோம், மேலே எந்திரிக்கும் போது லெஃப்ட் லெக்கை மடக்கிறோம், அப்போ ரைட் ஹேண்ட் மேலே வந்துடும். ஓகே, ரெடி? 1 2. தென் லெக்கை வந்து இப்படி மடக்கி இப்படி வைக்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஹேண்ட் ஷேக்ஸ், அதாவது ஹேண்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுவீங்க. ரெடி? 1 2 3 4. ஓகே, 3 4 5 6 7 8. ஓகே, கூல். ஸோ லெஃப்ட் சைட் புரிஞ்சிருக்கும், ரைட் சைடில் எப்படி ஸ்வாப் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுட்டு 1 2 மடக்கும் பொழுது ஆப்போசிட் ஹேண்ட் வந்துடும். தென் 3 4. ஓகே, கீழே வச்சுட்டு அகைன் சிட் 1 2. ரைட் லெக் மடக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் மேலே வந்துடும். தென் 3 4 கீழே வச்சுருங்க, அகைன் பெண்ட். ஓகே, இதே ஸ்வாப் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது வந்து நம்ம 1 2 இது வந்து நம்ம 4 கவுண்ட்ஸ் போடுவோம், 4 செட்ஸ் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் போட்டுட்டு 4 செட்ஸ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை வந்து இப்படி முடிக்கிறீங்களா, ரைட் சைடில் தான் முடிக்கும் பொழுது ரைட் லெக் வந்து இப்படி ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 1 2 3 4, அதாவது ரைட் லெக் பின்னாடி போவோம், ஹேண்ட்ஸில் இப்படி ஸ்வாப் பண்ணுவீங்க, இப்படி ஷேக் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து 2 டைம்ஸ். ஓகே, 1 2 3 4. ஓகே, 4 முடிச்சுட்டு இப்போ அதே ஸ்டெப் தான் போட போகிறோம். இப்படி உட்காந்து எழுந்திரிக்கிறோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் என்ன பண்ணோம்னா இப்படி பண்ணோமா, அப்படி இல்லாமல் எப்படின்னா 1 2 3 4. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் விட்டுருங்க, லெக் மட்டும் பார்க்கலாம். ஓகே, 1 2, இப்போ கீழே வச்சுட்டு 3 4. அதை வந்து ஒரு ஷேக்கியாக பண்ண போகிறோம், அதாவது அந்த மாதிரி. ஓகே, ரெடி? 1, அதாவது 1 2 3 4, தென் 5 6 7 8. ஓகே, சேம் ஸ்வாப் தான் நம்ம வந்து லெக்கை இப்படி மடக்காமல் கீழே இப்படி வச்சு இப்படி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் ரொம்ப இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கலாம் மேபி, பட் அது எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போடும்போது அது வந்து நம்ம நண்பர்கள்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரீங்களா, ஸோ ஸ்டில் வந்து உங்களுக்கு ஏற்ற ஸ்பீடை நான் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ஸியாக வந்துட்டு இந்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகும். இதிலேருந்து நம்ம எண்டு வரைக்கும் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துக்கிட்டு 50 செகண்ட்ஸுமே நீங்கள் டான்ஸ் பண்ணி தூள் கலக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் டிலே வந்துச்சு, சாரி ஃபார் தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் டேவிட் சிங். ஸ்டே டியூன். பை.